சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளிடம் கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தமான பயம் மாத்திரமே இருக்க வேண்டும். மனுஷருக்கு பயப்படும் பயம் இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் மனுஷ பயம் இருக்கக்கூடாது என்றால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷ பயத்தை நம்மை விட்டு நீக்கி போடும். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக என்றும் சொல்லுகிறார். நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். 1 பேதுரு 3:14-15. பேதுரு இந்த வாக்கியத்தை பாடுகளை அனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு ஆறுதலாக எழுதியிருக்கிறார்.